வரலாற்று சிறப்புமிக்க கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியல் பிரிவிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் இயக்கங்கள் சார்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய தலைவர்களே மற்றும் இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய உறவுகளே, கோவையிலிருந்து வருகிறது இங்கே கண்டன உரையை பதிவு செய்து வந்திருக்கின்ற தேவேந்திர குல மடாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற மருத மக்கள் கழகத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் இனமான உறவுகளே, உலக அளவில் எத்தனையோ சமுதாயங்கள் எங்களை பட்டியலிலே சேருங்கள் என்று போராட்ட களத்திலே நிற்கிறார்கள். எத்தனையோ சமூகங்கள் இன்னைக்கு எங்களுக்கு சலுகை கொடுங்கள் என்று போராட்ட களத்திலே நிற்கிறார்கள். எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று போராட்ட களத்திலே நிற்கிறார்கள். உலக வரலாற்றிலே ஒரு சமுதாயம் மட்டும் இழிநிலை சொல் எங்களுக்கு வேண்டாம், எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்கிறோம் என்று சொல்லமானால் இது வரலாற்று சிறப்புமிக்க சமூகமான தேவேந்திர குல வேளாளர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இதுதான் வரலாறு. எதற்காக சொல்கின்றோம்? இந்த மண்ணிலே உழவுக்குடி தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள். உழவன் எப்படி தாழ்த்தப்பட்டானான்? ஒரு நாட்டிலே உழவு தொழில் செய்பவன் எப்படி தெளித்தானான்? உழவு தொழில் செய்தவன் எப்படி இன்றைக்கு அரிஜனானான்? இந்த கேள்விக்கெல்லாம் விடை எங்கிருக்கிறது என்று சொல்லமானால் பழம்பெரும் தமிழ் குடியானான். சேர சோழ பாண்டியன் வம்சத்திலே வந்த ஒரு பழம்பெரும் தமிழர்கள் பழம்பெரும் விவசாய குடியை இன்றைக்கு பட்டியல் என்னும் ஒரு குறுகிய வட்டத்தில் வைத்து இவன் அரிஜனன், இவன் ஆதி திராவிடர் என்று சொல்லி தேவையில்லாத இந்த சமூகத்திற்கு சம்பந்தமில்லாத பெயர்களை அழைப்பவனுடைய விளைவு இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணிலே இந்த சமூகம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மண்ணிலே மாற்றார்கள் இவன் தலித் என்று சொல்லி இவனை அடிமையாக வைத்திருக்கிறான். ஒரு படித்து பெரியாரானாலும் கூட, ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்தாலும் கூட இவன் தலித் கலெக்டர் என்று சொல்றான். கலெக்டர் சொல்றது இல்ல, இவன் தலித் தாசில்தார் என்று சொல்றான், இவன் தலித் அதிகாரி என்று சொல்றான். இந்த பெயர் எங்களுக்கு வேதம் என்பதுதான் ஒட்டுமொத்த தேவேந்திரனுடைய இந்த போராட்டம், வேற ஒண்ணும் இல்ல. நாங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள், நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லி வீசிய முடிக்கு நாங்கள் அதிகாரம் பண்ணுவதற்காக சொல்லல, அதிகாரத்தை எடுப்பதற்காக சொல்லல. எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் எங்களுக்கு மேலே எவனும் இல்ல, எங்களுக்கு கீழும் எவனும் இல்ல. நாங்கள் மாவீரன் பசுவதி பாண்டியனுடைய போர்ப்படை தளபதிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கோரிக்கை என்பது இன்டர்நெட் அல்ல. அண்ணன் மாவீரன் பசுவதி பாண்டியன் தமிழ் தேசிய போராளி முன்பே எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றுங்கள் என்று போராடி இருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காக போர்ப்படை தளபதிகளாக எங்களாக நிற்கின்றோம். அதை புரிந்து கொள்ளும். இதுதான் கோரிக்கை. நாங்கள் ஒன்று பசுமறியல் பண்ணல, அராஜகம் பண்ணல, எதுவும் செய்யல. ஜனநாயக நாட்டிலே அமைதியான முறையிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அரசுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே 2015 மதுரை பிரகடனத்தில் என்ன நடந்தது? அமித்ஷா வந்தார். அமித்ஷா என்ன சொல்லியிருந்தார்? பசுவை தெய்வமாக வணங்குகின்ற சமுதாயம், மாட்டு இறைச்சி சாப்பிடாத சமுதாயம் உலகத்திலே ஒரு சமுதாயம் தென் தமிழகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்று சொல்லியிருந்தார். இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு பட்டியலில் இருக்கிறார்கள். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி பட்டியலை விட்டு வெளியேற்றுவோம் என்று சொல்லி அமித்ஷா அவர்கள் அறிக்கை கொடுத்து சென்றார் மதுரை பிரகடனத்திலே. அதற்கு அடுத்தபடியாக மோடி அவர்கள் அழைத்தால் 100 பிரதிநிதிகள் அழைத்து ஐ ஆம் நரேந்திரன் பட் யூ ஆர் தேவேந்திரன் என்று சொன்னார். ஆக இப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கு அவர்கள் மாற்றி நினைத்தால் இன்றைக்கு எளிமையாக நிறைவேற்ற முடியும். மாநில அரசோ பரிந்துரை செய்வதற்கு தயங்குகிறது. இவன் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை பெற்று விட்டால், மேலும் இவன் பட்டியலை விட்டு வெளியேறிவிட்டார் என்று சொன்னோம்னால் 1 கோடிக்கு மேலாக மக்கள் தொகை கொண்ட பழம்பெரும் சமுதாயம் இங்கே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வைப்பான். இன்னைக்கு இவன் பட்டியலில் இருப்பதனால் அந்த ரிசோர்ட் தொகுதிக்குள்ள ஒதுக்கி விடுகிறார்கள். அதை விட்டு வெளியேறிவிட்டா அவன் அமைச்சர் கேட்பான், ஆட்சி அதிகாரத்தை கூடுதலாக தொகுதிகள் கேட்பான்னு சொல்லி இங்க இருக்கின்ற தமிழ் மண்ணுக்கே சொந்தம். இங்கே முன்னை தமிழர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னா இதற்காகத்தான் இங்கே சாதியால் நம்மளை பிரித்து வச்சிருக்கிறான், சாதியால் நம்ம பிரித்து வச்சிருக்கிறான். ஆக இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒற்றுமையாக
திண்டுக்கல் மாவட்டத்திலே நடக்கின்ற போராட்டம் அனைத்து பகுதிகளிலுமே நடக்கணும். அதற்கு இது முன்னுதாரணமாக இருக்கணும் என்று சொல்லி விளவிள எழுவான் வீர தேவேந்திரன் வீழ்ந்துவிட மாட்டான், வெற்றியை உறுதி செய்யும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நேரம் கருதி விடுதலை வணக்கம்.